அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 12/12/2025 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 மணி வரை. சூரிய உதயம் 6:20. சூரிய லக்னம் விருச்சிகம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனைத்து பிரச்சனைகளுமே நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும். உங்களுக்கு நம்பிக்கை உணர்வு ஏற்படக்கூடியதாகவும் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் பிரகாசமான ஒரு வளர்ச்சி காணப்படலாம். பணியிடத்தில் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வெளிக்கொணர்வீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பையும் காதலையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களின் நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு இருவருமே இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் அபரிவிதமாக காணக்கூடியதாகும். உங்களுடைய பண தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, எதிர்மறை விளைவுகளை தடுக்க நீங்கள் எந்த ஒரு செயலியுமே தொடங்குவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம். நல்ல பலன்கள் காண்பதற்கு பொறுமை அவசியம். பணியிடத்தில் ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்காது. இன்று பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்வது நல்லது. கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொண்டு உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது சிறந்தது. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவம் மேற்கொண்டால் நலமுடன் நீங்கள் இருக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய இலக்குகள் குறைந்து காணக்கூடியதாகும். உங்களுடைய இலக்குகளை அடைய நினைத்தாலும் அதனை நீங்கள் செய்து முடிப்பதில்லை. பல கடினங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோதனையான இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையுடன் இருப்பது அவசியம். பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்காது. பணிகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பணி நிலையில் மந்த நிலை காணப்படலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீங்க. அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் கருத்து வேறுபாடு காணப்படும். நிதி வளர்ச்சி இது சாதகமான நாள் அல்ல. உங்களுடைய குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். மன உளைச்சல் காரணமாக இன்று நீங்கள் அமைதி இழந்து காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சமநிலையான அணுகுமுறை காணப்படலாம். நீங்கள் சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அமைதியும் திருப்தியும் இன்று உணரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திறமைக்காக மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பணியின் பொழுது உங்களுடைய தனித்துவமான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்கள் துணையிடத்தில் சேர்ந்து இன்றைய நாளை நீங்கள் கழிப்பீங்க. இருவருமே சேர்ந்து நண்பரின் வீட்டு விழாவிற்கு செல்லக்கூடியதாகும். இதனால் இருவருமே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. இன்று பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. பரிபூர்ணமான ஆரோக்கியம் காணப்படலாம். உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். அவநம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும். சம்பவங்கள் மாறாக நடந்தாலுமே நம்பிக்கையோடு அதனை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். பணி சுமைகள் அதிகமாக காணக்கூடியதாகும். குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் சிறப்பான முறையில் திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை உங்களால் பராமரிக்க இயலாது. உங்களின் எரிச்சலான உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று பணவரவு உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாகும். அதிக செலவுகள் இருக்கும் காரணத்தினால போதிய அளவு பணம் உங்களுக்கு சேமிக்க இல்லாத நிலை ஏற்படலாம். பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் இதனை நீங்கள் சமாளிக்கலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று உங்களுடைய செயல்களில் நீங்கள் மும்பரமாக ஈடுபட்டு சவால்களை சந்திக்க நேரிடும்.
பணியில் இழுவையில் இருக்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் சிறந்த யுக்திகளை கையாள வேண்டும். உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காட்டுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உறவின் நல்லிணக்கத்தை பேண அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் கவனமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது நல்லது. பண வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகவும் பணத்தை கையாளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம். சளி தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை சமாளித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு. இன்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நிதி நிலைமை இன்று அனுகூலமாக இருக்காது. கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். இதனால் உங்களுக்கு அதிருப்தி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பதட்டத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களுடைய உடல் நலனை காக்க பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ள மந்திர ஜபங்கள் செய்வது நல்லது. விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்று உறுதியான ஒரு நாளாக இருக்குது. நம்பிக்கையோடு எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாகும். இன்று நீங்கள் உறுதியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க. உங்களுடைய செயல்திறனுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கையான நேர்மறையாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு பராமரிக்கப்படும். பணப்புழக்கம் தேவையானதை விட அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை சேமித்து பாதுகாப்பை நீங்கள் அதிகரிப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நேர்மறை எண்ணங்களினால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையான ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு. இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உங்களுக்கு நல்ல பலன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை இன்றைய நாள் பாதுகாப்பான ஒரு நிலையில் இருப்பீங்க. சிறந்த செயல்திறனுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்களை உற்சாகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. நிதி வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஏதுவான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியில் சில இடையூறுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். விவேகமாக சிந்தித்து நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிக பணிகள் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை. மகிழ்ச்சியை தக்க வைக்க இது உங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். இன்று பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவாக இருக்குது. போதிய பணம் கையில் இருக்காது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. சளி மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் பொறுமை இழந்து காணப்படுவீங்க. கவனமற்ற வார்த்தைகளை உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உதிப்பீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இத்தகைய வார்த்தைகளை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பணியிட சூழல் உங்களுக்கு அமைதியே அளிக்காது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் இடையூறுகள் காணப்படலாம். உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. நிதி வளர்ச்சி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும். உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்தில் சிறந்த முறையில் பராமரிப்பதில் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.